இந்திய இலக்கியத்தில் உயரிய விருதான ஞானபீட விருது வைரமுத்து ஐயா அவருக்கு கிடைத்துள்ளது. அதாவது நோபல் பரிசுக்கு இணையாக நான் இதை பார்க்கிறேன் அப்படின்றது தான் அவருடைய கூற்று. அது தாமதத்தோடு கிடைத்தாலும் தமிழுக்கு கிடைத்த மரியாதையாக நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய அடையாளம்டா வைரமுத்து, நேரா ஜெயமோகன்லாம் வந்து பேசுறது எங்க ஐயாவை எனக்கு விருது கொடுத்துருக்கணும்ல அப்படின்னு கேட்கறது உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. ஆனா உனக்கு எப்படி விருது கொடுத்தான்னு கேட்கறது அப்போ ஒரு சுயநலம் தானே, வன்மம், கெட்ட எண்ணம். அப்ப அவரை விட இவர் பெற்றா தானே உங்க ஆளு முடிவு பண்ணிருக்காங்க பிஜேபிக்காரங்க. அப்படி உங்க பாஸ்போர்ட் இப்படி பார்த்தாங்க. இல்லை என்ன அசிங்கப்படுத்துறது இல்லையா? தமிழ் கிடைச்சிருக்குங்க, எனக்கு கிடைக்காம போனா போதேன், உங்களுக்கு கிடைச்சிருக்கல மகிழ்ச்சி தானே, அந்த மனசு இல்லை பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். கவிப்பேரரசு வைரமுத்து ஐயா அவருக்கு இந்திய இலக்கியத்தில் உயரிய விருதான ஞானபீட விருது கிடைத்துள்ளது. முதலில் ஒரு தமிழனாக வைரமுத்து ஐயா அவர்களுக்கு கிடைத்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு பொருத்தமானவர் நீங்கள். ஐயா இன்னும் நெடிய ஆயுளுடன் நீண்ட ஆரோக்கியத்துடன் நிறைய இலக்கியங்களை எங்களுக்கு தந்துவிட்டு போக வேண்டும். ஏன்னா எதிர்கால சந்ததிக்கு ஒரு ஸ்கேல் இல்லை. நீங்கள் குறிப்பிட்ட அளவு எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு பிறகு அதில் டெவலப் பண்ணி கொண்டு வருவாங்க. அதனால் அவங்களுடைய சமீபத்திய வைரமுத்து ஐயாவுடைய தமிழ் திரைப்பட வரலாறுன்னு ஒரு புத்தகம், ரொம்ப பெரிய பெரிய புக்கு அது. தமிழ்நாட்டுப்படை நிறைய புக்ஸ் அவருடைய புத்தகங்கள் இருக்கிற மாதிரி லைப்ரரியில் கள்ளிக்காட்டு இதிகாசம் நிறைய புத்தகங்கள். அதாவது 23 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழில் ஞானபீட விருது ஐயாவுக்கு வழங்கப்படுகிறது. அதாவது இது எப்படி அவர் ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அதாவது நோபல் பரிசுக்கு இணையாக நான் இதை பார்க்கிறேன் அப்படின்றது தான் அவருடைய கூற்று. அது தாமதத்தோடு கிடைத்தாலும் தமிழுக்கு கிடைத்த மரியாதையாக நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. 2 விருது வரை கொடுத்துருந்தாங்க, 2மே எழுத்தாளருக்கு. முதல் முறையாக கவிஞனுக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் அது வைரமுத்து ஐயாவுக்கு தான். 2 வாட்டி எழுத்தாளர் தான் கொடுத்தாங்க, இது கவிதைக்கே கொடுத்துருக்குறாங்க. இது அவர் ஐயா சொல்லுவார், அவங்க தாத்தா சொன்னாரோ உனக்கு தொழில் வந்து கவிதை தான் அப்படின்னு சொன்னார். அவங்க தாத்தா வைரமுத்து ஐயாவுடைய தாத்தா, வைரமுத்து ஐயாவுடைய அப்பா பேர் ராமசாமின்னு நினைக்கிறேன். அவங்க தாத்தா சொன்னாராம், உனக்கு வந்து கவிதை தான் தொழில் அப்படின்னு. அவரை தான் சொல்கிறார், தமிழை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது, கவிதை எழுத தெரியும், தொழில் இதுதான், வேறு எதுவும் தெரியாது. அதாவது களிமண்ணும் சக்கரமும் இருக்குல்ல, களிமண் இருக்குல்ல, அது சக்கரை போட்டு சுற்றி சுற்றி பானை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுமாரி தான் தமிழும் நான் கற்று வெறிந்து போனது, தமிழோடையே கரைந்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். வாசிப்பு அதை பற்றி ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. இப்போ எல்லாரும் மாரி தான் பள்ளிக்கூடத்து காலங்களில் பெருசாக வாசிப்பை பற்றி எனக்கு ஐடியாவே கிடையாது. இலக்கியம் பண்ணுறானதான் ஓடிடுறது, வீட்டுக்கு போர் அடிக்கிறது. கல்லூரிக்காரங்களில் பிற்பாடு வாசிப்புகள் ஆரம்பிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 30க்கு மேலே 35க்கு மேலே வாசிப்பு எல்லார்ட்டையுமே வந்துடும், வரணும், வந்தால் நல்லாயிருக்கும். வாசிப்பு பற்றி சொல்லியிருந்தார். ஐயாவோட புத்தகத்தில் உச்ச புத்தகமாக சொல்கிறேன், தண்ணீர் தேசம், கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி காவியம், 3ஆம் உலகப் போர். 3ஆம் உலகப் போர் நீருக்காகன்னு சொன்னார். நடந்துக்கிட்டு இருக்குல்ல, பெட்ரோலும் வகையான நீர் தானே, கிட்டத்தட்ட அதுதான் உண்மையும் கூட, நீர் தான் அதுவும். இன்னமும் அவர் சொல்ல போனால் நீருக்காகவே போர் நடக்குன்னார். வெறும் குடி தண்ணீருக்காக சண்டை நடக்க போகிறது. எங்கெல்லாம் குடி தண்ணீர் இருக்க நாடுகள் இருக்கோ அங்கெல்லாம் குடியேற போகிறாங்க, எல்லாரும் கேட்ச் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்றத அவர் ஐயா 3ஆம் உலகம் சொல்றாரு. கள்ளிக்காட்டு இதிகாசம், தண்ணியே கிடைக்காத ஒரு கிராமம், தண்ணினாலே அழிந்து போகும், ஒரே வரி, வைகை டேம். அதில் அந்த ஐயா அதில் எழுதியிருப்பார் அழகா, வைகை ஊரழிய வல்லூரும் சேர்ந்து அழுக கரை பிடிச்சி கை சேர்த்த மகனை இன்று வந்து அவனுக்கு எதுவும் பார்க்காம வேண்டியன்னு செத்து போயிட்டியன்னு அந்த கவிதை எழுதியிருப்பார். முதல் முறை அம்மாவுக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாத தாய் பற்றி எழுதி என்ன லாபம்னு எழுதாம ஒரு அம்மாவுக்கு ஒரு எழுதாம விட்டுட்டனோ அப்படிங்கிறது தான் அந்த ஃபுல்லாகவே. அது நல்லாயிருக்கும், அது பார்க்குறதுக்கு கேட்க ரொம்ப அழுகையாகவும் இருக்கும். கருப்பாய் ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில் என்னென்ன நினச்சிருப்ப, கத்தி எடுப்பவனோ களவாட வந்தவனோ தரணியால் வந்த தாசில்தார் இருந்தானோ அப்படி இவரோட பிறப்பை வந்து சொல்கிற, லெஃப்டில் கருப்பாக இடப்பக்கம் ஒரு பிண்டம் கிடக்கையில் தாய் என்னென்னு நினச்சிருப்பான்னு சொல்லி அதெல்லாம் ரொம்ப அழுகையான வார்த்தைகள். அது ரொம்ப சோகமாக இருக்கும், அந்த கேட்குறதுக்கே நல்லாயிருக்கும். நிறையா இருக்குது. ஒன்று வந்து கல்யாணம் பண்ணி கதியத்து நிற்கையில் சென்னைக்கு வந்து ஒரு சொத்து எழுதி வாங்கி போன கதை அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லிட்டு வருவார். எல்லோரும் கருவாச்சி காவியம் படிங்க, அது இன்னும் ரொம்ப ரொம்ப பேத்தட்டிக்குது. அது ரொம்ப அழகான ஒரு கவிதை. அதாவது உங்களுக்கு தமிழில் எல்லாம் அங்கீகாரம் கிடைச்சிட்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அவர்கிட்ட. அதுக்கு அவர் சொன்ன பதில், எல்லா பூவும் பிஞ்சாவதில்லை, எல்லா பிஞ்சும் காயாவதில்லை,
எல்லா காயும் கனியாவதில்லை, எல்லா கனியும் விதையாவதில்லை, எல்லா விதையும் மரமாவதில்லை. மறுபடியும் எல்லா மரமும் பூப்பதில்லை, எல்லா மரமும் காய்ப்பதில்லை, எல்லா மரமும் கனியாவதில்லை, எல்லா மரமும் கனி விதையாவதில்லை. அங்கீகாரத்தை இதை விட அழகாக சொல்லவே முடியாதுங்க. தமிழ் அவர்கிட்ட தான் நின்று பேசுதில்லை. கலைத்தாயின் கடைசி குழந்தைன்னு தான் நான் எல்லா இடத்துலையும் பேசியிருக்கேன். அவருக்கு வைரமுத்துக்கு ஆதரவாக வழக்குகளை நான் தாக்கல் செய்திருக்கேன் என்னோட சுய விருப்பத்தில். அப்பெல்லாம் அவர் நான் பார்த்து கூட கிடையாது. என்னுடைய அடையாளம்டா வைரமுத்து. நேரா ஜெயமோகன்லாம் வந்து பேசுறதுக்கு எங்கள் ஐயாவை. அதாவது விருது வந்து இப்போ நீங்கள் இருக்கீங்க, எனக்கு விருது கொடுத்துருக்கணும்ல அப்படின்னு கேட்கறது உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. ஆனால் உனக்கு எப்படி விருது கொடுத்தான்னு கேட்கறது அப்போ ஒரு சுயநலம் தானே, வன்மம், கெட்ட எண்ணம். கரெக்ட், கெட்ட எண்ணம். உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல் வள்ளுவன் இதாக இருக்கான். நல்லதா என்னடா எண்ணம் போல் வாழ்க்கை. அதாவது வைரமுத்து வந்து இங்கே திமுகவோட கலைஞருடைய நண்பராக இருந்தார். அவர் ஒன்றும் கட்சியில் போய் இங்கே ஓட்டு கேட்டாருனோ எதுவும் எந்த வரலாறும் இல்லை. கவிதை கலைஞர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு, அவ்வளோதான். இலக்கியம் பேசினார், வேற ஒன்றும் செய்யலை. அவர் டெல்லியில் ஆள் பிடிச்சிட்டாராம், பிஜேபியில் ஆள் பிடிச்சி வாங்கிட்டார். இது எப்படி இருக்கு? ஜெயமோகன் தான் பிஜேபிக்காரரு, RSSகாரரு, அவருக்கு தானே கொடுத்துருக்கணும். அப்போ அவரை விட இவர் பெட்டரா தானே உங்க ஆள் முடிவு பண்ணியிருக்காங்க பிஜேபிக்காரங்க. அப்படி இல்லை, உங்க பாஸ்போர்ட் இப்படி பார்த்தாக்க இல்லை, என்ன அசிங்கப்படுத்துறது இல்லையா? தமிழ் கிடைச்சிருக்குங்க, எனக்கு கிடைக்காம போனா போதேன், உங்களுக்கு கிடைச்சிருக்கல மகிழ்ச்சி தானே. அந்த மனசு இல்லை பாருங்க வைரமுத்தோட இதுல. அதாவது 7 பாடல்களுக்கு தேசிய விருது வாங்கியிருக்காரு. மொத்தம் 8000 பாடல்கள் எழுதியிருக்காரு. ஆமா, 7 தான் தகுதியான. அவரே வருத்தப்படுறாரு. 41 புத்தகங்கள், காதல் ஓவியம், சிந்து பைரவி, திருடா திருடா, பம்பாய் முத்து, இதுக்கெல்லாம் ஏன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியே கேள்வி கேட்கிறார். நான் 8000 பாட்டு எழுதியிருக்கேன், 8000 பாட்டுல 7 பாட்டு தான் தகுதியானதா தேசிய விருதுக்கு, பாக்கி பாட்டுலாம் தகுதி இல்லையா அப்படின்றது அவருடைய கூற்று. உண்மையும் கூட. வைரமுத்து வந்து சங்க இலக்கியங்களை நவீனப்படுத்தி உள்ள கொடுத்தவர் வைரமுத்து. சங்க இலக்கியம் இருக்குல்ல, அதை நவீனப்படுத்தி உள்ள கொடுத்தாரு. பஞ்சு மிட்டாய் 5 ரூபாய், நீ பாதி தின்று தந்ததால் ₹1,00,000. என்ன வரி இல்லையா? பஞ்சு மிட்டாய் 5 ரூபா தாண்டி, பாதி தின்று எச்சோட கொடுத்து இல்லடி, அது ₹1,00,000. குண்டு மல்லி 2 ரூபாய், உன் கூந்தலேறி கீழே உந்த ₹1,00,00,000. ரகுமான் மியூசிக்ல. நான் சொல்லுவது ஒரு ரேப்போ சாங், திணைக்கும் மெலடிஸ் கிடையாது. ரேப்போவே மெலடியா கொடுக்க முடிஞ்சது அவர் தான். நிழல்கள் முதல் பாட்டு, அவர் சினிமா பாட்டு. இது ஒரு பொன் மாலை பொழுது, வானமகள் நாணுகிறாள், வேறு உடை போடுகிறாள். ட்ரெஸ் வானமகள் நாடுகிறாள், மாத்துதல ஈவினிங் கிளைமேட்டை, பொன்மாலை பொழுது. அவ்வளோ அழகா அந்த அந்த வரியை அவர் பதிவு பண்ணியிருந்திருப்பார். முதல் பாடல், சினிமா பாடல். அவர் எழுதின பாட்டெல்லாம் வந்து அந்த தென் மாவட்டங்களுடைய சோகங்களை அவரால் கொடுக்க முடிஞ்சது. கருத்தம்மா படத்துல வந்து காடு போட்ட காடுன்னு ஒரு பாட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் தேசிய விருதே கொடுத்துருக்கணும். மழை பெஞ்சா தண்ணி ஓடும், மறுநாளே வண்டி ஓடும் ஆத்துல. மழை பெஞ்சா தண்ணி ஓடும், மறுநாளே வண்டி ஓடுமா? மண்ணல்றதுக்கு இல்லை, தண்ணி ஓடி போயிடுது. கொக்கு பசியார கொக்குளத்து நெல் இருக்கு, என் மக்கா பசியார மக்கி போன நெல் இருக்கா? கொக்குளத்துல மீன் கிடக்கு, கொக்கு பசியாரம். ஆனா புள்ளைய பசியாரத்து மக்கி போன நெல் இல்லை. தென் மாவட்டத்துடைய அந்த கால வறுமை சூழல். கருத்தம்மாவில் அந்த பெண் பிள்ளைகளுக்கு வந்து இந்த கள்ளிப்பால் ஊற்றி கொள்றதெல்லாம் அந்த பாரதி ராஜாவோட இயக்கத்தில் அவர் எழுதியிருந்தார். எவ்வளோ அடுக்கிக்கிட்டே போகலாம். மே மாதத்தில் என்மேல் விழுந்த மழை துளியை இத்தனை நாளாக எங்கே இருந்தாய், ஜெயச்சந்திரன் சார் பாடினது. அதில் ஒரு பால் மழைக்கு காத்திருக்கும் பூமி இல்லையா, ஒரு பண்டிகைக்கு காத்திருக்கும் சாமி இல்லையா, வார்த்தை வர காத்திருக்கும் கவிஞன் இல்லையா. இதோட வேற என்ன வரி வேணும்? பூமியே காத்துக்கிட்டு இருக்கா மழைக்கா வேண்டி, கோயில் திருவிழாங்க காத்துக்கிட்டு இருக்கு சாமி, ஆனா வார்த்தை வராம காத்துக்கிட்டு இருக்கான் ஒரு கவிஞர். இந்த இடத்துல ஒரு வார்த்தை போட்டா நல்லா இருக்குமே, என்ன வார்த்தை போடலாம் அப்படின்றத காத்துக்கிட்டு இருந்து போடுறது. அவருடைய அந்த டீகோடிங் எல்லாம் பாருங்க, சூப்பரா இருக்கும். செலக்ட் பண்ணி அந்த வார்த்தைகள் போடுறது. அப்புறம் அடுத்தது அரசியலுக்கு வருவாரா வைரமுத்து? அவர் ஓப்பனாக சொல்லிட்டார், அரசியல் கட்சி தலைவர்களோடு எனக்கு நெருக்கம் உண்டு, ஆனால் நான் எந்த கட்சியிலும் உறுப்பினர் ஆகாதவன். ஏன்னா உறுப்பினர் ஆகிட்டால் சுதந்திரம் போயிடும். என் சுதந்திரம் என்பது என் நேரம் தான் என் சுதந்திரம். அது ஃப்ரிஸ் அவுட் ஆகிடும். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஈஸி கிடையாது. அரசியல்னா தலைவரை பார்க்க போனால் சாயந்தரம் வரை கூட நிற்கணும். உங்கள் பொண்ணான நேரம் திடீர்னு நீங்கள் இப்போ ஒரு உச்சா போன நேரத்துலேயே இல்லை ஒரு டீ குடிக்க போன நேரத்துலேயே தலைவர் காரில் போயிடுவார். நேரம் காலி ஆகிடும். ஒரு 4 ஃபுல்லாக நின்றுருப்போம். ஸோ அது ரொம்ப கஷ்டம். அது
அதை அவர் பதிவு பண்ணுறாரு. ரெண்டாவது, நீ என்ன சாதிச்சிங்க அப்படின்னு கேட்க, சாதிச்சிட்டிங்களா, சாதிச்சு ஒரு அலுப்பு வந்துட்டான்னு. சாதிக்கவே நான் ஆரம்பிக்கலையே, நான் ஒரு பெரிய எல்லை வச்சிருக்கிறேன், அந்த எல்லையை கொண்டு விட போகிறேன், அப்போ தான் எதிர்கால சந்ததிகள் அந்த பாடல்களை அவங்க வழி தோன்றி எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் அவர். இதில் ஜெயமோகன்கிறவர் தான் ரொம்ப அவர் மேலே விமர்சனம் வைக்கிறார். குன்று மேலே வந்து அள்ளி இதை வீசுகிற மாதிரி சேற்றை வாரி பூசுவது மாதிரி. சந்தோஷமாக ஏற்றுக்கணும், புலவர் தானே, ஒன்று சக புலவன் இல்லையா, உன்னுடைய படைப்புகள் என்ன. ஜெயகாந்தன் ஐயா இருந்தார், அவர் கிடைச்சிருக்கு. அது மாதிரி வைரமுத்து வந்து அவருடைய பாடல்கள், அவருடைய மொழிநடை, அவருடைய திருக்குறள் இருக்கு, அவ்வளோ ஒரு எளிமையான முறையில் இந்த புத்தகத்தை எழுதியிருந்தார். எனக்கு அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தது வழக்கறிஞர் திரு தமிழ்வேந்தன் அவர்களுக்கு வைரமுத்து. அவர் நேரடியாக கையெழுத்து போட்டு எனக்கு கொடுத்தது. அப்போ எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்திருக்கு எனக்கு. எனக்கு இந்த புத்தக கடையில் காசு கொடுத்தா வாங்கிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஆன்லைனில் ஆர்டர் போட்டாலே கிடைக்கும். பட் அந்த ரெஸ்பெக்டிவாக நான் அந்த ஃபங்க்ஷன் போயிருந்தேன், எனக்கு கொடுத்தாரு இந்த புத்தகத்தை. அது தமிழாற்றுப்படை எல்லாமே ஐயா நேரடியாகவே எனக்கு கையொப்பமிட்டு கொடுத்த புத்தகங்களே என்கிட்ட இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு கவிஞர் என்பவன் எப்படி இருப்பான்னா அப்படிதான் இருப்பான். நீங்கள் வேற மாதிரிலாம் அவங்கள்ட்ட இயல்பு வாழ்க்கையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இயல்பு வாழ்க்கை இருக்காது. படைப்பாளியருக்கு இயல்பு வாழ்க்கை கிடையாதுங்க. பாரதியாருக்கே பர்சனல் வாழ்க்கை எங்கே இருக்கு? படைப்பாளி என்பவன் தன் படைப்புகள் தான் நம்மளுடைய வாழ்வியல். என்னத்தை வாழ்ந்தேன்னா படைச்சதை வாழ்ந்தேன், படைப்புகளோடு வாழ்ந்தேன். இவ்வளோ படைப்பு நான் படைச்சிருக்கேன். அந்த அந்த வரிகள்லாம் கொடுக்க முடிஞ்சதில்லை வைரமுத்துவால். என் சுவாச காற்றை தாங்கிறது உயிர் தாங்கி நான் இருப்பேன், என் சுவாச காற்று வரும்பாதை பார்த்து உயிர் தாங்கி நான் இருப்பேன் அப்படின்னு. புது வெள்ளை மழை பொழிகிறதுன்னு ஒரு பாட்டுக்கு ரோஜாவில். எனக்கு அதுக்கெல்லாம் தேசிய விருது, ரகுமானுக்கு அப்பயே ஆஸ்கார் கிடைச்சிருக்கணும். அதில் வந்து இடையில ஒரு வரி வரும், பெண் இல்லாத ஊரில் ஆண் பூ கேட்பதில்லை. பொம்பளை இல்லைன்னா ஆம்பளை பூ கேட்க மாட்டான். பொம்பளை பாடுறாளாம், பொம்பளைலாம் பாடல, வைரமுத்தையா பாடுறாரு. பெண் இல்லாத ஊரில் கொடியே பூ பூக்காது போடா அப்படிங்கிற. பெண் இல்லாத ஊரில் செடியே பூக்காது, கொடியே பூக்காது போடான்றா. அடுத்த வரி, இது கம்பன் பாடாத சிந்தனை உன் காதோடு யார் சொன்னது? வைரமுத்து. இதெல்லாம் வேற லெவல் சாங்குங்க எல்லாமே. அந்த காதலை பிழிந்து ஒரு எடுக்க முடியும் ஒரு மனுஷனாலன்னா அது வைரமுத்தால தான். நான் கண்ணதாசன் காலத்தில் நான் இல்லை, எனக்கு தெரியாது. பட் அவருடைய பாடல்கள்லாம் ரசித்து கேட்டது உண்டு. ஆனால் அது அப்கிரேடு வெர்ஷனாக வைரமுத்தால கொடுக்க முடியும். ஒரு பாட்டு பேர் இன்னொரு பாட்டு இருக்காது, ஒரு பாடலை ஒற்று இன்னொரு பாட்டு இருக்கவே இருக்காது. ரெண்டு ஒரு படத்தில் 6 பாட்டுன்னா 6 ஹிட்டு தாங்க. வெவ்வேறு தொனில இருக்கும் பாடல்கள், வெவ்வேறு அதாவது மாடுலேஷன் மாறி மாறி இருக்கும். ஆமாம், சிந்து போயிடுற நானூறு சிந்தெல்லாம் என்ன பீட்டபுள் சாங் இல்லையா அதெல்லாம். கிழக்கு சிம்மையிலன்னு ஒரு படத்தில் ஒரு பாட்டு, தாய்மாமன் சீர்கொண்டு வராண்டி தங்க சீர்கொண்டு வராண்டின்னு ஒரு பாட்டு. கருத்தமான ஒரு பாட்டு சொல்கிறேன். கருத்தமான ரொம்ப பாதிச்ச படம், அந்த கள்ளிப்பால் சீக்வன்ஸ் ரொம்ப பாதிச்சது. போராளே பொண்ணு தாய் பொல பொல என்று கண்ணீர் விட்டு, தண்ணீரும் ஜோறும் தந்த மண்ணை விட்டு, பால் பீச்சும் மாட்டை விட்டு, பஞ்சாரத்து கோழி விட்டு. பஞ்சாரத்துல மேல இருக்கும், கோழி அடை வச்சிருப்பாங்க. பஞ்சாரத்து கோழி விட்டு, போராளே பொட்ட புள்ள ஊற விட்டு. என்ன இதை விட என்ன கவிதை சொல்லணும்? ஒரு கல்யாணம் பண்ணி போற பொண்ணோட வாழ்வியல் எப்படி இருக்கும்? அதுக்கு கிழக்கு சீமையில அருமையாக எழுதியிருப்பார். தென்கிழக்கு சீமையில செங்காத்து பூமியில அப்படின்னு சொல்லி அண்ணன் தங்கச்சி பாசத்துக்கான பாடல்கள் அதெல்லாம் வேற லெவல்ல அவரால் கொடுக்க முடிஞ்சுது. அதுலேயே ஒரு பாட்டு இருக்கு, ஆத்தங்கர மரமே அரச மர இளமே ஐத்தையும் ஆமனும் சுகந்தானா ஆத்துல இல்ல ஐத்தையும் ஆமனும் சுகந்தானா ஆத்துல மீனும் சுகந்தானா அன்னமே உன்னை என்னை தூக்கி வளர்த்த திண்ணையும் சுகந்தானா. யார் எழுதி பாரு, நீ ஒரு கவிஞன் தானே, பேசுறல்ல வைரமுத்து கொடுத்துட்டாங்கன்னு எழுதியா? ஆத்துல கிடக்கிற மீன் எங்க இருக்கு? அத்தை மாமா வீட்டுல இருக்காங்க, ஆத்துல மீன் சுகமா? ஒண்ணு என்னை தூக்கி திண்ணைனா இப்ப அழிஞ்சு போச்சு. வீட்டுல எங்க வீட்டுல இருந்து இடிச்சுட்டாங்க. அது அந்த பழைய காலத்து விண்டேஜ்ல இருக்கும் திண்ணை, அதுவும் சுகம்தானான்னு கேட்கிறாரு. இதை விட வேற எப்படி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும், வேற எப்படி பாடல் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? கண்மண்ணத்தை கக்க இயலாமை தாங்க. அதாவது இப்போ ஒரு சின்ன அரசு அனுகூலம் எனக்கு தவறிட்டு பட் நான் அதை பெருசாக எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு பிறகு கிடைச்சவனு உனக்கு ஏன் கிடைச்சதுன்னு நான் எந்த கேள்வியும் கேட்குறேன். எனக்கு கிடைக்கல. எனக்கு ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன், என் திறமைக்கு கிடைச்சிருக்கணும், கிடைக்கல. பரவாயில்ல, போனால் போகுது. அது எனக்கானது இல்லை. நான் இன்னும் முயற்சி பண்ணுவேன், இன்னும் பெட்டராக அதை அடைவேன். என் திறமைக்கும் புகழுக்கும் நமக்கோட அந்தஸ்துக்கும் அங்கீகாரத்துக்கு கிடைச்சா போதும். வைரமுத்துக்கெல்லாம் டூ லேட்டுங்க.
கள்ளிக்காட்டு இதிகாசம் கொடுத்துருக்கணுங்க, அப்பயே கொடுத்துருக்கணும். அதான் வைரமுத்து அழகா அவருடைய வரிகளோட முடிக்கிறார். அழகாய் நானும் ஆடையில் உடுத்தினேன் கழுதைக்கு எதற்கண்மை என்றது. விரல் நகத்தளவு விமர்சனம் செய்தேன் அறிவால் எடுக்கிறான் ஆபத்து என்றது. சொந்த ஊரில் துளி நிலம் இல்லை இவனா மண்ணின் மைந்தன் என்றது. தென்னை தோப்புகள் தேடி வாங்கினேன் பண்ணையாரானான் பாமரன் என்றது. கடைசியா சொல்லுவார், நல்லாவே சொல்லிட்டு பெரிய லென்த் இது, ஃபுல்லாகவும் சொல்லிடுவேன் என்னால் முடியும். கடைசியா சொல்லுவாரு, இப்படி வாழ்ந்தாலும் அதுவும் தப்பு, அப்படி வாழ்ந்தாலும் இதுவும் தப்பு. கத்தும் நாய்க்கு காரணம் என்ன? தன் நிழல் பார்த்து தானே குலைக்கும். பப்பாவுன்னு குலைக்கிற நாய் தான் நிழலை பார்த்தே குலைக்கும். அது காரணம் தேவையில்லை. வைரமுத்தையா, உங்களை பார்த்து கத்துறவங்கள ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருங்க. நீங்க எழுதின வரிகள் தான். இந்த பாடல்கள் பல நேரங்களில் எனக்கு மோட்டிவேஷனாக இருந்திருக்கு. ஏன்னா யாராவது விமர்சிச்சாலோ கேலி கிண்டல் பண்ணாலோ கமெண்ட் அடித்தாலோ எனக்கு இது நினச்சிப்பேன், அவனுக்கு காரணம் இல்லை, வேலை இல்லை, கத்திட்டு இருக்கான், நான் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? வைரமுத்தையா, உங்கள் புகழ் நீடோடி இருக்கணும், நல்ல ஆரோக்கியத்தோட இன்னும் நிறைய எழுதுங்க, எங்களுக்கு கொடுத்துட்டு போங்க நிறைய எழுதி. அதுக்கு பிறகு வர்ற சந்ததியர் கண்டிப்பாக இன்னொரு வைரமுத்து வருவார்கள் இந்த பூமியில். நீங்களே சொன்னது தான், வராமல் போக மாட்டாங்க. உங்கள் வாசிப்பு இப்படியெல்லாம் ஒருத்தர் எழுதியிருக்காருங்கிறது தான் அடுத்த ஜெனரேஷன் செய்யணும். ஒரு மோட்டிவேஷன் நீங்கள் கொடுத்துட்டு போனீங்கன்னா நாங்கள் உங்களோட இன்ஸ்பயராக அதை செய்வோம். நாங்கள் அதுதான் முக்கியம். ஏன்னா இங்கே நிறையா ஆர்டிஸ்ட் வர்றாங்க, சினிமாவில் நிறைய டான்ஸர் வர்றாங்க, நிறைய ஹீரோயின்ஸ் வர்றாங்க, ஹீரோ வர்றாங்க, சண்டை போடுறோம். ஆனால் எழுத்தாளனா யாருமே வரல, கவிஞனே இல்லை, ஆளே இல்லை. சினேகன் இப்படி இப்போ யுவபாரதி இப்படி ஒரு 10 கவிஞர்கள் இருப்பாங்களா பொறுக்கி எடுத்தாக்க? கம்மி, இன்னும் கம்மியாக தான் இருப்பாங்க. பாட்டு எழுத யார் இருக்காங்க தரமான பாட்டை கொடுக்குறதுக்கு? சினேகன் சார் வந்து ஆர்ஆரி காரோன்னு அம்மாவுக்கு ஒரு பாட்டு எழுதியிருந்தார், அதெல்லாம் அன்பீட்டபுள் சாங்ஸ். அது மாதிரி சொல்ல வர, நீங்கள் நல்ல பாடல்கள் நிறைய எழுதுங்க. தமிழ் திரையுலகம் வைரமுத்தையாவை நிறைய பயன்படுத்துங்க, நிறைய பாடல் எழுதணும், அப்போ தான் நிறைய நல்ல சாங்ஸ் கிடைக்கும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.